ஜஸ்ட் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டெய்லி குடிச்சு பாருங்களேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டெய்லி குடிச்சு பாருங்களேன். இதே கருவேப்பிலையை வந்து நிழலில் உலர்த்தி அதை பொடியாக்கிட்டு, அதே மாதிரி முருங்கைக்கீரையும் நிழலில் உலர்த்தி ஒரு பொடியாக்கிட்டு, கூட கருப்பு உளுந்தை லைட்டாக வறுத்து அதையும் பொடியாக்கிட்டு ஒரு சாத பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி பெண்கள் இந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூன் பொடி போட்டு கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான பசுநெய் விட்டு ரெகுலராக 2 கவலை சாதம் இதை சாப்பிட்டுட்டு ரெகுலராக மற்ற உணவுகள் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி பிரண்டை சாத பொடிகளாக கிடைக்குது, அது நம்ம வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது எல்லாமே பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட மத்தியான நேரத்தில் மோர் 1 டம்ளர் கருவேப்பிலை சேர்த்து 1 டம்ளர் மோர் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் குடல் ஆரோக்கியமும் மேம்படும், தேவையான கால்சியம் சத்தும் கிடைக்கும், அது முழுமையாக குடல்லையும் உறிஞ்சப்படும்.